எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். போன வாரம் பகவத் ராமானுஜருடைய 3வது பாகத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எந்த அளவுக்கு தனக்கு ஒரு குரு வேணும்னு சொல்லிட்டு எந்த அளவு அவர் மனம் வருந்தினாருங்கிறத நம்ம பார்த்தோம். ஆளவந்தார் அவருக்கு கண்ணாலேயே தீட்சை கொடுத்து 5 விதமான பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக 5 ஆசிரியர்கள் குருக்களை நியமித்துட்டு போனார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். திருமலை ஆண்டான், பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமலை ஆண்டான், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் திருக்கோஷ்டியூர் நம்பி. இந்த மாதிரி அவருக்கு 5 விதமான ஆசிரியர்கள். அரையர், அவர் அரையருங்கிறவர் ஆடல் பாடலோடு கூட கற்றுக் கொடுப்பவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3000 தான் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அவருடைய 5 ஆசிரியர்களை பற்றியும் நம்ம இந்த 4வது பதிப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவருக்குன்னு 700 மாணவர்கள் இருந்தார்கள். அதை தவிர மிக மிக முக்கியமாக அவரிடத்துல முதல்ல சேர்ந்த மாணவர்கள்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும். கூரத்தாழ்வார் சேர்ந்தார். அவருடைய 2 சித்தி மகன்கள், அப்புறம் அவருடைய சொந்த தம்பி சித்தி மகன் ஒருத்தன், சொந்த சகோதரிகளுடைய பிள்ளைகள், இந்த மாதிரி சேர்ந்ததையெல்லாம் நம்ம இந்த வாரம் படிக்க போகிறோம். அதனால் 1 மணி நேரம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க. ஏன்னா சொல்லும்போது எனக்கு இருந்த வேகமானது உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு. இது ஒன்றும் ஆர்ஆர் கதையெல்லாம் கிடையாதுன்னா கூட நம்மளுடைய தலைவரை பற்றின கதை. அவர் எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு நல்லது செய்தார், எந்த அளவு புரட்சி செய்தாருங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், தமிழுக்கு செய்த தொண்டை பற்றியும் அறிந்து கொள்வதற்காகவும் நம்ம இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு சமயம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க. எப்பவும் போல் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.